பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான், இந்தியாவுடைய ஒரு எதிரி நாடு. அவங்க இஸ்லாமாபாத்தில் ஒரு பெரிய ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம், உலக அமைதிக்கு அமைதி புறாவாக இன்றைக்கி நாங்கள் மாறி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதை பற்றியான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இடத்துல 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தமோ இல்லை ஒரு கையெழுத்து கூட போடப்படலை. அதன் பிறகு இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது ஏப்ரல் 22 எக்ஸ்பயர் ஆகுது. இந்த நடுவில் இருந்த ஷாக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெய் விலை மீண்டும் 112-17 வரைக்கும் போய் இப்போ குறைஞ்சி $97 பெர் பேரல் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100க்குள்ளே இந்த க்ரூடோடைய ரேட் அப்படின்றது போயிட்டுருக்கு. இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா க்ரூட் எப்பப்பெல்லாம் ஷாக் இருக்குதோ தங்க விலை உயரும், வெள்ளி விலை உயரும். ஸோ அந்த ட்ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற போது இந்த அடுத்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இதை பாகிஸ்தானில் மீண்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்ரிங் ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பாகிஸ்தானிஸ். இவங்க பகிரங்கமாக ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வளைகுடா நாடுகளுடைய ஸ்டேக்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னேன், UAEக்கு இவங்க பண்ண துரோகத்துக்கு UAE இப்போ அந்த 3.8 பில்லியன் அளவுக்கான கடனை ஏப்ரல் 30 வட்டியும் முதலமாக நீ வச்சே ஆகணும், இல்லைனா அடுத்த இதை நாங்கள் பார்ப்போம், உனக்கு இனிமேல் எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார் இமெயிலில், ஒரு பேர் நான் மறந்துட்டேன், நம்ம டீம் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த நாடுகள் கடனை கொடுக்கலன்னா என்ன நடக்கும், இப்போ இன்னொரு நாடு எப்படி வசூல் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லட்சக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் UAEயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் எல்லாமே UAEயோடைய பேங்க்ல இருந்து தான் பாகிஸ்தானோடைய பேங்க்குக்கு போய் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த பணத்தை இவங்க பிடிச்சி வச்சுருவாங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். அடுத்த ஒரு 2-3 வருடத்துக்கு பாகிஸ்தானியர்கள் அங்கே கொத்தடிமையாக தான் வேலை பார்த்து அவங்க நாடு வாங்கின கடனை மக்கள் கட்டி ஆகணும். ஸோ நம்ம அடிப்படையாக நம்ம வாங்குற கடனை நான் யார் கட்டுவோம், நம்ம தான் திரும்ப கட்டி ஆகணும், இல்லாட்டி நம்ம குடும்பம் கட்டி ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இப்போது ஒரு நாடு கடன் வாங்குது, ஒரு மாநிலம் கடன் வாங்குது. தமிழகம் ஒரு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படின்ற போது நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரியலன்னா, நாமெல்லாம் கட்டுறோம் அப்படின்ட்டு. நாம் 10 லட்சம் கோடி நேரடியாக கட்டலை. அரசாங்கம் பல இடங்களில் வாங்கின கடனை அரசாங்கம் வட்டியோட திரும்ப கட்டணும். இப்போ அரசு எப்படி கட்டும், வரி தான். இப்போ வரின்றது என்ன, GST இப்போ சென்ட்ரலைஸ் ஆகிடுச்சு, அதில் பெரிய லெவலில் பண்ண முடியாது. ஸோ மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய வரி என்ன, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், கரண்ட்டு பில்லு, நீங்கள் இப்போ கட்டுற வாகனத்துக்கு கட்டக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு, இல்லை நீங்கள் வீடு வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு. அதன் பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடத்துல இப்போ லிக்கர் போன்ற இடங்கள் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, ஸ்டேட்டோடைய டியூட்டி இருக்குது, வேட் இருக்குது. அதில் அந்த இடங்களில் அதே மாதிரி பெட்ரோல் டீசலை ஏற்றி தான் அந்த கடனையும் அந்த வட்டியும் கட்ட முடியும். ஸோ அதை ஏற்றும் போது அதை யார் கட்டுறாங்க, நம்ம தான் கட்டுறோம். அதே கதை தான் இங்கேயுமே. பாகிஸ்தான் இப்போது அந்த UAEக்கு கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப கொடுக்கல அப்படின்னா UAEலேருந்து போகக்கூடிய ஃபாரின் ரெமிட்டன்ஸ், அதாவது அவங்களுடைய சம்பளம் வாங்கி சொந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணத்தை பிடிச்சி வசூல் பண்ணி தான் அவங்க இதை முடிப்பாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானுக்கு என்ன பயன் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அதோடைய பதில் தெளிவாகவே கிடச்சிருச்சு. இதில் பாகிஸ்தான் கூட தொடர்பில் இருந்த 2 முக்கியமான நாடுகள், ஒன்று UAE, ஒன்று பார்த்தீங்கன்னா சவுதி, இன்னொன்று கத்தார். இப்போ இந்த 2 நாடுகள் கிட்ட இந்த $3.8 பில்லியன் கடனாக வாங்கி UAEக்கு கொடுக்க வேண்டிய கடனை அவங்க கட்டுறாங்க. ஏன்னா UAEக்கும் சவுதிக்கும் ஒரு பெரிய ரைவல்ரி போயிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியும். அவங்களுக்குள்ள அந்த பங்காளி சண்டை அப்படின்றது ரொம்ப நாளாவே போயிட்டுருக்கு. அதை பயன்படுத்தி இந்த பேச்சுவார்த்தை இங்கே நடத்துகிறோன்னு சொல்லி இஸ்லாமாபாத்தில் ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி செலவாயிருக்கும் இந்த மீட்டிங்க்கு, இந்த பேச்சுவார்த்தைக்கு. 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 3.8 கோடி கடனை இந்த 2 நாடுகள்லேருந்து கறந்து இந்த பக்கம் கட்டுறது. இதுதான் இவங்க பிரைமரியாக பண்ணியிருக்காங்க.
சைனாவும் இந்த பிரச்சனையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அவங்க காலத்தள்ளுபடி பண்ணுறாங்க, அப்புறமா கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அசர்பைஜான் கிட்ட இருந்தும் சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கேம். இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஆனால் 2 பேரும் முதல் முறையாக பேசியிருக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். 47 வருஷத்துக்கு பிறகு 2 எதிரிகள் உட்காந்து பேசுகிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் நிச்சயமாக நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கலாம், பேச வச்சதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் அப்படின்றது இருக்குது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இந்த பிளாக்கேடை ட்ரம்ப் கொண்டு வர வரைக்கும் ஈரானுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்கல. ஏன்னா எதிரிகள் நேருக்கு நேரம் சந்திக்கும் பொழுது கிளியர் கட்டாக அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க என்ன நடக்குது, என்ன இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஈரானுக்கு இப்போ டைம் வந்து அந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா யூகேவுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் இப்போ அவருடைய ரிலவன்ஸை மீண்டும் கொண்டு வரதுக்கு, யூகேவுடைய இன்ஃப்ளூயன்ஸை மீண்டும் வளைகுடா நாடுகளில் கொண்டு வரதுக்கு 30 நாடுகளுடைய கூட்டமைப்பை அவர் செஞ்சுருக்காரு. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அல்லாத ஒரு 30 நாடுகளுடைய கூட்டமைப்பை அவர் பண்ணியிருக்காரு. இந்த 30 நாடுகளில் இந்தியாவும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா நம்ம அட்டன் பண்ணணும். அதோடைய அப்டேட் அவர் சொல்லும் பொழுது இந்த நாடுகளோடு சேர்ந்து ஈரான் கிட்ட டிப்ளமேட்டிக்லி பேச்சுவார்த்தை ரீதியாக வர்த்தக ரீதியாக சில சலுகைகளை கொடுத்து நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்போம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை மீண்டும் தங்கு தடையின்றி ஓப்பன் பண்ணுவோம். அதே சமயம் இராணுவ ரீதியாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இராணுவ ரீதியாக. ஸோ அமெரிக்கா ஒரு பக்கம், அமெரிக்காவுடைய நாட்டோ ஒரு பக்கம். நாட்டோ யாருமே இப்போ இந்த நாட்டோ இதில் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டோம், அமெரிக்கா தனித்து தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம மறந்துடக்கூடாது. ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 5A அலையன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்கிலம் பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாடு, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். இந்த அலையன்ஸில் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக எப்பயுமே யூகே நிற்பாங்க, யூகேக்கு ஸ்ட்ராங்காக அமெரிக்கா நிற்கும். இப்போ ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இதில் இல்லை. ஏன் நிற்பாங்கன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சாகோஸ் தீவுகளை இந்தியாவுடைய அழுத்தத்தின் பேரில், இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தையின் பேரில் மொரிஷியஸ் கிட்ட இவங்க ஒப்படைச்சாங்க. 91 வருஷம் அமெரிக்காவுக்கு லீஸுக்கு கொடுத்துட்டு, ஆனால் ஓனர்ஷிப்பை வந்து ஒப்படைச்சாங்க. இப்போ அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க யூகே. ஏன்னா அந்த தீவுகளில் இருந்து தான், டியாகோ கார்சியாவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அமெரிக்காவுடைய கப்பல்கள், போர் விமானங்கள் இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு த்ரெட்டு இருக்குது. அதாவது இந்த நேவல் பிளாக்கேட் அப்படின்றத, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ரொம்ப நாள் இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. உலகம் முழுக்க இந்த பிரச்சனையாக வரும்பொழுது நிச்சயமாக உலக நாடுகள் ஈரானை இன்னமும் தனிமைப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ யூகே போன்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வாய்ஸ் இருக்குது, இந்த போரை வந்து நிறுத்தணும், இஸ்ரேலால் தான் இந்த போர் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு அது கம்ப்ளீட்டாக ஈரானுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே, அதாவது ஐரோப்பாவில் இது நாள் வரைக்கும் விற்காத ரெக்கார்டு சேல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களால இந்த எனர்ஜி பட்ஜெட்டை தாங்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே ஜனநாயக நாடுகள். எந்தெந்த அரசாங்கம்லாம் இப்போ பவரில் இருக்கோ அவங்க அடுத்த முறை பவரில் இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அரசியல் சுயலாபத்துக்காகவது இந்த கச்சா எண்ணெயோடைய விலையை குறைச்சாக வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐரோப்பாவுடைய மல்டிலேட்ரல் ஒரு இராணுவம் ஈரானை சுற்றி வளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே அமெரிக்கா பின்னாடி போயிடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இது ஈரானுடைய கண் முன்னாடி அமெரிக்கா ஈராக்கை வீழ்த்தும் போது நாட்டோடைய படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈராக்கை எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்ற அந்த மிலிட்ரி அப்சர்வராக ஈரான் இருந்துச்சு. இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்ற கிளியர் கட்டான ஒரு லைவ் உதாரணத்தை ஈரான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. அந்த போரை பார்த்த பிறகு தான் இந்த இராணுவ கட்டமைப்பை சதாம் ஹுசைன் மாதிரி ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொசேக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இவங்க 31 படைப்பிரிவாக பிரித்து வச்சாங்க. இல்லைனா ஈரான் என்றைக்கோ விழுந்திருக்கும். ஸோ இந்த இடம் தான் ஈரானுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் போர் பிப்ரவரி 28க்கு பிறகு 3 சூப்பர் டேங்கர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. இதுதான் வந்து பெரிய டேங்கர்ஸ், அதாவது ஆயில் எடுத்துகிட்டு வரக்கூடிய பெரிய டேங்கர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஈரானிய கப்பல்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஈரானுடைய ஆயில் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடியது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇலேருந்து ஒரு கப்பல் நியூ ஃபியூச்சர் அப்படின்ற கப்பல் தாண்டி போயிருக்கு. ஸோ இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இருந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓப்பன் ஆகுது அப்படின்றது நம்ம தெளிவாகவே இதில் வந்து பார்க்க முடியுது. நம்ம ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம், தமிழ் வருட பிறப்பு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு மேஜரான இன்சிடென்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் உற்பத்தி வரலாறு காணாத லெவலில் இருக்குது. 19 லட்சம் பேரல் கிட்டத்தட்ட அவங்க எண்ணெயை வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்தாலும் அதே இப்போ கச்சா எண்ணெயோடைய ப்ரைஸில் தான் அமெரிக்காவுடைய மக்களும் பெட்ரோல் டீசல் போடுறாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ கிளியர் கட்டாக உள்ளுமே ஒரு விலையேற்றத்தை, குறிப்பாக பெட்ரோல் டீசலோடைய விலையேற்றத்தை பார்க்க முடியும். அமெரிக்க அரசியலை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அமெரிக்காவுடைய கடந்த கால அரசாங்கங்கள் வீழ்ந்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் கை வைக்கக்கூடாத 3 விஷயங்கள். ஒன்று, அவங்களுடைய ஆயுதங்கள், அது யார் மக்கள் வாங்கக்கூடிய அந்த துப்பாக்கிகள், அது யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த லாபி வந்து காலி பண்ணிடும். 2வது, அவங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுன்னா அந்த அரசாங்கம் விழும். 3வது, ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, அதுவும் உண்மை தான், பொட்டேட்டோ சிப்ஸ். இந்த 3த்துல கை வச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய பொதுமக்கள் அந்த இதை வந்து அஜிடேஷன் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோடைய ஃபெர்டிலைசர் உர தேவையில் கடல் மார்க்கமாக வரக்கூடியதில் 3ல் 1 பங்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது கத்தார். இப்போது ஐஇஎஃப்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போடைய அனலைசிஸ் படி எடுத்தோம் அப்படின்னா 2026 விவசாய உற்பத்தி இதில் சப்சாகாரன் ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியா நம்ம பகுதி மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த நாடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகும், ஃபுட் செயின் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நாளைக்கு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாட்டை சந்திக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது வரும். ஏன்னா பாகிஸ்தானுடைய நீர் மேலாண்மை அப்படி, நம்ம ஒன்றும் இதில் மெச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எத்தனை ஏரிகள் நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்க, இப்போ இருக்கீங்கன்னு கேட்டிங்கனாலே தெரியும். எவ்வளோ ஆறுகள் நம்ம வந்து ஆற்று மணலை வந்து நம்ம லிட்டரலாக எடுத்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் போய் இப்போ ஆற்று மண் எடுக்கிறது ஓரளவுக்காக தடை வந்து இப்போ கோர்ட்டெல்லாம் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது. இந்த யுத்தம் கண்டினியூ ஆச்சு. ஒன்று, விவசாயத்துக்கு இப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய உரம் அதோட சப்ளை தட்டுப்படுது, ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. இதில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய குஷன் இருக்குது. ஏன்னா நம்ம கணிசமான அளவு இம்போர்ட் பண்ணால் கூட, இப்போ ரஷ்யாட்டிருந்தும் நம்ம வந்து கேஸ் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் உள் உற்பத்தியுமே அதிகமாக இருக்குது. இதை விட முக்கியமாக நம்மளுடைய விவசாயத்துக்கு இன்றியமையாத இருக்கக்கூடிய பருவமழை. இந்த முறை இந்தியாவுடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD வந்து பருவமழை அப்படின்றது இருக்கிற இயல்பை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏப்ரல் முடிஞ்சு அடுத்தது மிடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். கேரளாலேருந்து அப்படியே நாடு முழுக்க போகும். இப்போ பருவமழையும் கம்மியாகி ஒரு லானினோ சைக்கிளில் நம்ம இருக்கிறோம், எல்னினோ சைக்கிளில் நம்ம இருக்கிறோம். உரத்தட்டுப்பாடும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட் எக்ஸ்போர்ட்டர். இப்போ இந்தியா ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்ற போது நம்மளுடைய கையிருப்பை வச்சுக்கிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்போது இதே வளைகுடா நாடுகள் எந்தெந்த நாடெல்லாம் இப்போது குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகள் யார் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணுறாங்களோ, இன்னும் 6 மாதம் கழித்து இந்தியா, வியட்நாம், சைனா போன்ற நாடுகள்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த எஃபெக்டையுமே ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். இந்த ரெட் லைனை வந்து இப்போ ஈரான் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஒன்றுமும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்டாக்டாக இருந்தாலும் பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லீவரேஜ் அப்படின்றது போயிடுச்சு. இப்போது 3-4 தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். அப்பாஸ் அரகச்சி, இவர் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். when just inches away from Islamabad MOU we encountered maximalism, shifting goalpost and blockade, zero lessons learned, goodwill begin goodwill, enmity begins enmity. ஆல்மோஸ்ட் கையெழுத்து போடக்கூடிய நேரத்தில் மீண்டும் அன்ரீசனபுளாக டிமாண்ட்ஸை மாற்றி அந்த பேச்சுவார்த்தையை காலி பண்ணாங்க. நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. JD Vance அவர்கள் ஏற்கனவே சொன்னார், இது ஒரு பேட் நியூஸ், அக்ரிமெண்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுல்தானேட் ஆஃப் ஒமான் நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர், ரொம்ப மிக முக்கியமான நபர். இவர் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தார். இவர் இந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பேச்சுவார்த்தை நடக்கணும், எக்காரணத்தை கொண்டும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது கலிபாஃப் ஈரானுடைய சபாநாயகர் இன்னைக்கு இந்த பிளாக்கேட் அமெரிக்கா பண்ணது மூலிமா உங்கள் ரீட்டைல் பம்பை ரேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், $4 to $5 உங்களுடைய கேஸ் விலை அதிகமாகும். ஏன்னா அமெரிக்காவில் கேலனில் விற்பாங்க, 5 இது அதிகமாகும் போது ட்ரம்ப்புக்கும் ஆட்சி ஆட்டங்கன்றும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாப்புல. ஸ்டாமர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக்கேடுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலை, நாங்கள் இதுக்கு உள்ளே வர விரும்பலை, நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம், குளோபல் எனர்ஜி ப்ரைஸை கம்மி பண்ணணும்னு பார்க்குறோம், அதை தாண்டி எங்களுக்கு இதில் எதுவுமே கிடையாது, அது இந்தியா போன்ற நாடுகளோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அடியாக விழப்போகுது அப்படின்றத இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோப் இந்த யுத்தம் சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்தது அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மீண்டும் பாகிஸ்தானில் நடந்தது அப்படின்னா இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.